இளைஞர்களாகிய நாம் தலா 5 லட்சம் ரூபாய் உலகிற்கு கடன் பட்டவர்கள். இதுகுறித்து நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். இவ்வாறு நாடு அதிக அளவில் கடன் சுமையில் தவிப்பதற்கு பாரிய அளவிலான திட்டங்களும் முக்கிய காரணமாகும். இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையும் நாட்டின் கடன் அதிகரிப்புக்கு காரணமாகியுள்ளது. நாட்டின் தேசிய விமான சேவைக்கு இந்த பின்புலத்தில் என்ன நடைபெறும்? ஸ்ரீலங்கன் விமான சேவை 21 விமானங்களை கொண்டுள்ளதுடன் 6800 உள்ளக மற்றும் சர்வதேச சேவைகளை முன்னெடுக்கின்றது. விமான நிறுவனத்தின் 94.68 விதமான பங்குகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுடன் 5.32 விதமான பங்குகள் ஊழியர்களுக்கு பிரிந்து செல்கின்றது. கடந்த சில வருடங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் வருடாந்த அறிக்கைகளை ஆராய்கின்ற போது இந்த நிறுவனம் தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளமையை காண முடிகின்றது. இந்த பின்புலத்தில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கன் விமான சேவையை அரச வர்த்தக சேவையாக தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் சிக்கல்கள் காணப்படுவதாக அரசாங்கம் கருதுகிறது. எனினும் புள்ளிவிவரங்களை ஆராய்கின்ற போது ஸ்ரீலங்கன் விமான சேவை அடைந்துள்ள நட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த நிறுவனத்திற்கு நிதியை முதலீடு செய்வதற்கு தயாரில்லை. குறிப்பாக முகாமைத்துவம் மற்றும் அவர்களின் நிதி முதலீடு என்பவற்றுக்கு இயலுமான நிறுவனம் ஒன்று தொடர்பிலேயே சிந்திக்கின்றோம். கடந்த காலங்களில் எமிரேட்ஸ் நிறுவனம் 45 வீதமான உறுப்புரிமையை பெற்றிருந்தது. நாம் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை. அரசாங்கத்திற்கான உரிமையை அதிகரித்துக் கொள்ளவே நாம் முயற்சிக்கின்றோம். அரசாங்கத்திற்கு அதிக உரிமை காணப்பட்டாலும் முகாமித்துவத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதில்லை. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவ்வாறு கூறுகையில் 2015 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு தீர்மானிப்பதாக இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் நிதியமைச்சு வெளியிட்டிருந்த நாட்டின் நிதி நிலைமை தொடர்பிலான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுத்தமான இருப்பு நிலை சான்றிதழை அடிப்படையாக வைத்து பங்குதாரர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு முதலீட்டாளர்களை தேடும் முயற்சிகள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் விமான நிறுவனத்தின் 3 விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. A330 ரக 3 விமானங்கள் குத்தகை அடிப்படையில் பாகிஸ்தான் சர்வதேச விமான சேவைக்கு வழங்குவதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்தது. குறித்த 3 விமானங்களும் விமான பணியாளர்களுடன் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதுடன் குத்தகை அடிப்படையில் பாகிஸ்தான் விமான நிறுவனம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். கடந்த அரசாங்கம் 350-900 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு உடன்படிக்கை செய்து கொண்டது. இந்த விமானங்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்துள்ளனர். குறிப்பாக சந்தை விலையை விட 30 வீதத்திற்கும் அதிகமான நிதியை கொடுத்து அவற்றை கொள்வனவு செய்துள்ளனர். இந்த விமானம் 17 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும். 17 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய விமான சேவை ஒன்றை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் முன்னெடுப்பதில்லை. எனவே இது ஒரு ஊழல்மிகு உடன்படிக்கை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த உடன்படிக்கை ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்டுள்ளமையினால் நமக்கு அதனை முன்னெடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. அந்த விமானங்களை கொள்வனவு செய்துள்ளமையினால் எமது விமானங்களை குத்தகை அடிப்படையில் வேறு நாடுகளுக்கு வழங்க வேண்டி ஏற்படுகின்றது. இலங்கையிடமிருந்து பெற்றுக்கொண்ட விமானங்களை சொகுசு விமான சேவையாக லண்டனுக்கு நேரடி விமான சேவையாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் விமான சேவையின் பேச்சாளர் ஒருவர் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் விமான சேவை இலங்கை விமானங்களை பயன்படுத்திக் கொண்டு ஐரோப்பாவுக்கான விமான சேவையை விஸ்தரிக்கும் போது ஸ்ரீலங்கன் விமான சேவை ஐரோப்பாவுக்கான விமான சேவைகள் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. பாரிஸ், ரோம், பிராங்க்பர்ட் விமான சேவைகள் நிறுத்தப்படவுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் விமானங்களை தரையிறக்குவதற்கு குறித்த விமான நிறுவனங்களில் அதிக இடங்களை ஒதுக்கியுள்ளதுடன் அதிக காலவரையும் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஐரோப்பாவிற்கும் ஜப்பானிற்கும் விமான சேவையை முன்னெடுக்கும் போது எம்மிடமுள்ள அனுமதி பத்திரத்தை அவர்கள் சந்தர்ப்பமாக பெறுகின்றனர். ஆகவே தனியார் முதலீடுகள் காரணமாக நாடு என்ற வகையில் எம்மிடமுள்ள பெறுமதியான சான்றிதழை இழந்து சர்வதேச விமான சேவைக்கான சந்தர்ப்பங்களையும் இழக்கின்றோம். இதேவேளை ஸ்ரீலங்கன் விமான சேவை இதுவரை காலமும் மேற்கொண்ட விமான நிறுவன தரை நடவடிக்கைகள் விமான நிறுவனம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் கீழ் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நிறுவனம் 8 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டன. தேசிய விமான சேவையின் விமானங்கள் 18ஆக குறைக்கப்பட்டு அதன் பல சேவைகள் இழந்துள்ள இந்த பின்புலத்தில் புதிய முதலீட்டாளர் ஒருவருக்கான அழைப்பினை அண்மையில் அரசாங்கம் பத்திரிகை மூலம் விடுத்திருந்தது.
ප්‍රථමයෙන්ම අපිට ස්ථාවරයක් තිබිය යුතුයි අපි මේක දෙන්නේ කොහොමද කියලා. இதனை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டோம் என்பதை விட எவ்வாறு வழங்குகின்றோம் என்பது தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது விமான நிறுவனத்தை எந்த ஒரு விதத்திலும் வழங்க முடியும் என்று கூறி அதற்கு தயாராக இருத்தல் தேசிய பொறுப்புகளை புறந்தள்ளி செயற்படும் முயற்சியாகும். விமான நிறுவனம் தொடர்பில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே காணப்படுகின்றன. பாரிஸ், பிராங்க்ஃபர்ட், ரோம் ஆகிய நகரங்களுக்கான விமான சேவையை நிறுத்திவிட்டு வேறு ஒரு நிறுவனத்திற்கு இதனை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இறுதியில் இந்த விமான சேவையை இல்லாமல் செய்யவே முயற்சிக்கின்றனர். திட்டத்துடன் முன்னெடுக்கும் செயற்பாடாகவே நாம் இதனை காண்கின்றோம். இலங்கையிடம் அதிக விமான சேவை நிறுவனங்கள் இல்லை. ஒரே ஒரு விமான சேவை நிறுவனமே உள்ளது. அது போட்டித்தன்மை மிக்கதல்ல. அது அரசாங்கத்தின் கீழே உள்ளது. குறிப்பிட்ட சில காலம் எமிரேட்ஸ் நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்பட்டிருந்தது. மீண்டும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளும் போது 4000 மில்லியன் ரூபாய் லாபம் ஏற்பட்டிருந்தது. எனினும் ஒரு வருடங்களின் பின்னர் 1,2816 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்ளும் போது விமானங்கள் உட்பட மொத்த சொத்துக்களின் பெறுமதி 15,536 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. எனினும் இன்று என்ன நடந்துள்ளது? இன்று அதன் பெறுமதி மறை 74,106 மில்லியன் ரூபாவாகும். தற்போது இந்த விமான நிறுவனத்தை எவராவது பெற்றுக் கொண்டால் விமானங்களுடன் ₹1 வழங்குவதாக அமைச்சர் கூறுகின்றார். தற்போது ₹1 இதனை பெற்றுக் கொள்வதற்கு எவரும் இல்லை. சொத்துக்கள் மறை பெறுமதி கொண்டுள்ளன. ஆகவே இதனை பெற்றுக் கொள்ளுமாறு அரசாங்கம் நாளை யாருக்காவது கூறும்.